கேட்காமல் செய்வதுதான் உதவி. சாய்பாபா இவ்வாறு எதையும் கேட்காமல் செய்யும் அற்புத சத்குரு. மிரிகர் என்ற தாசில்தாருக்கு பாம்பு கடிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. அவரை காக்க திருவுளம் கொண்ட பாபா ஷாமாவை உடன் போகுமாறு கேட்டுக்கொண்டார். பாபா தனது கையை பாம்பின் படம் போல வளைத்து கொண்டு, உமக்கு லம்பாவை தெரியுமா என கேட்டார். ஆனாலும் இந்த மசூதி மாயி ஒரு தாயை போன்றவள். கஷ்டத்தில் இருப்பவர் நம்பும்போது உடனே அவள் அவரை காப்பாற்றுகிறாள். அவளது மடியில் அமர்ந்தால் எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளியேறலாம். இந்த தாயை நம்புகின்றவர்கள் வசதிகளையும் சாந்தியையும் அடைகிறார்கள். லம்பாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார். மிரிகருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பாபா அனுப்பினால் ஏதோ காரணம் இருக்கும் என நினைத்து ஷாமாவை அழைத்து கொண்டு போனார். போன பிறகுதான் தெரிந்தது, இரவு 10 மணி அளவில் அவரது துணியில் பெரிய பாம்பு ஒன்று ஊர்ந்தபடி இறங்கி வருவது. மிரிகர் தனக்கு ஆபத்து இருப்பதாகவோ தன்னை காக்குமாறோ பாபாவிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. மாறாக தனது பக்தனுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரப்போகிறது என முன்னதாகவே உணர்ந்து அதை தடுக்கவும் தன் பக்தனை காக்கவும் பாபா முயற்சிகள் மேற்கொள்கிறார். இதுதான் அவர் நமக்கு தரும் பாதுகாப்பு. எனவேதான் சாய் பக்தர்கள் அச்சமின்றியும் சந்தேகமின்றியும் அவரை நம்பி செல்லவும் வாழவும் முடிகிறது. பாபா கேட்காமல் உதவி செய்வார் என்பதை தெரிந்து கொண்ட நீங்கள் பக்தரை சோதிக்காமல் உதவி செய்வார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் எத்தனையோ பேர் நோய் நிவாரணம் வேண்டி வந்தார்கள். வந்தவர்களுக்கு என்ன வியாதி, எப்படி குணப்படுத்துவது என அவர் பரிசோதனை செய்ததில்லை. வந்தவர் யாராக இருந்தாலும் சரி, உடனே குணப்படுத்தி அனுப்பிவிடுவதில் சமர்த்தர் அவர். பீமாஜி பாட்டில் என்ற ஒருவர் காச நோய் முற்றிய நிலையில் எல்லோரும் கைவிட்ட பிறகு பாபாவிடம் வந்தார். இந்த அனாதை தங்களை தஞ்சம் அடைகிறான் என உருகினார். பக்தன் உருகினால் பகவான் உருகாமல் இருக்க முடியுமா? ஷீரடியில் கால் வைத்ததுமே உன்னுடைய எல்லா துன்பங்களும் மறைந்து விட்டன. கடலில் மூழ்கும் அளவு கஷ்டங்கள் இருப்பினும் ஆழம் காண முடியாமல் எல்லையற்ற துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் இந்த மசூதி அன்னையின் படிகளில் கால் வைத்ததும் உடனே நிவாரணம் கிடைக்கும். கருணையே வடிவான பக்கீர் இங்குதான் இருக்கிறான். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் வேருடன் பிடுங்கி விடுவான் என்று உருக்கத்தில் உருகி பிரச்சனையை சரி செய்தார். இவ்வாறாக தன்னிடம் பிரச்சனைகளை கூறிய அனைவரிடமும் பிரச்சனையின் தன்மை பற்றி கேட்காமல் சரி செய்த ஒரே சத்குரு நம் பாபாதான். இவ்வளவுதானா என்றால் எவ்விதமான பயிற்சியும் அளிக்காமல் ஒருவரை முழுமையான ஞானியாக்குவதிலும் பாபா வல்லவர். உபாசினி மகராஜ், நாராயண் மகராஜ் என பலருக்கு உபதேசம் இன்றியே ஆத்ம ஞானத்தை வழங்கியவர் நம் பாபா. ஓம் சாய்ராம்.